நம்ம விண்ட்ஷீல்ட் வைப்பர் எப்ப மாத்தணும்னா 3 to 4 இயர்ஸ் ஆர் வைப்பர் வந்து ஸ்கிப் ஆகும் விண்ட்ஷீல்ட்ல ஆர் சம்டைம் வந்து சவுண்ட் வரும். இல்லன்னா இந்த மாதிரி லைட்டா லைன் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா நம்ம வைப்பர் சேஞ்ச் பண்ணியே ஆகணுங்க. இல்லன்னா உங்க விண்ட்ஷீல்டு மாத்துற அளவுக்கு கொண்டு போயிடும். மார்க்கெட்ல நெறைய வைப்பர் டைப்ஸ் இருக்குது. மெட்டல், ஆஃப் ரப்பர் ஆர் ஃபுல் ரப்பர்ல கிடைக்குது. என்னோட சஜஷன் ஃபுல் ரப்பர்ல போடுறது நல்லது. பிகாஸ் வைப்பர் தேஞ்சுட்டாலுமே உங்க விண்ட்ஷீல்ட அவ்வளோ சீக்கிரத்துல பாதிக்காது. அட் த சேம் டைம் ஃபுல் ரப்பர்ல இருக்கறனால அதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். மெட்டல் வைப்பர் காஸ்ட் கம்மி தான். ₹500 கிடைக்குது. பட் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஏன்னா வைப்பர்ல இருக்க இந்த ரப்பர் தேஞ்சிட்டதுமே மெட்டல் வந்து விண்ட்ஷீல்ட்ல தேய ஆரம்பிச்சிடும். வைப்பர் மாத்துறது ரொம்ப ஈஸி தான். நம்ம வைப்பரோட சைஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா 24 இன்ச் அண்ட் 16 இன்ச் வைப்பர். ஸோ இந்த வைப்பரை வந்து நம்ம வெளியில எடுத்துக்கலாம். நம்ம பிராண்ட் பார்த்தீங்கன்னா DXC என்ற பிராண்ட்ல நம்ம வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரப்பர் மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து காஸ்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ₹800 நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வைப்பரை எப்படி கழட்டுறது? அதாவது பழைய வைப்பர் எப்படி கழட்டணும்னா, இங்கே ஒரு நாப் மாதிரி ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். புஷ் பண்ணிவிட்டு நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கழட்டிட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பழைய வைப்பர். இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஆனா, இந்த புது ரப்பர் வைப்பர்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு கிளிப் மாரி இருக்கும். அந்த கிளிப்ப வந்து நல்லா புஷ் பண்ணி இழுத்துட்டு, அத வந்து நல்லா அது மாரி உள்ள வந்து வச்சுட்டு, லைட்டா வந்து புல் பண்ணி இப்படி இழுத்தோம்னா லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த கிளிப்ப வந்து லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட புது வைப்பர் ஈஸியா மாட்டியாச்சு. ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.